கிட்டத்தட்ட அப்ரிசியேஷன்ன்றது நம்ம சைட்டில் மட்டும்தான் இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கிட்ட அப்ரிசியேஷன் நம்மளே பண்ணியிருக்கோம். சைட்டில் இருந்து எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் நம்ம சைட்டே போட்டிருக்கோம். ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சைடில் ஃபுல்லாக ஐடி ஹப்பாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு இல்லையா ப்ரோ? அது இல்லாமல் ஒரு ஐடி ஹப்பில் வேலை பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி தங்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆஃபீஸை. அது இல்லாமல் நீங்கள் ரெண்டுக்கும் விடலாம், அந்த ஒரு இன்கமும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே எல்லா வீடியோவும் எல்லாரும் கஸ்டமர்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய மணியை ரெட்டிப்பு லாபம் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் போட்டிருக்கோம். அதில் ஒன்றாவது பிளேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்சியலில் உள்ள பிளாட்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்னவா கொடுத்துட்டு இருக்கோம்னா சில்லர் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். OnePlus ஃபோன் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஃப்ரீயாக பண்ணி தரோம். அது இல்லாமல் கஸ்டமர் லோனில் போகிறப்போ லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி தரோம். சார் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக வாங்குறாங்க. 10 வருஷத்துல தாங்காம இடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? சாயில் டெஸ்ட்லாம் எடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான். நம்ம வந்து வெறும் பிளாட் தான் பெரும்பாலும் வித்துட்டு இருக்கோம். இப்போ மரமே நகரில் பிளாட் தான் வித்துட்டு இருக்கோம். வில்லா கேட்குற கஸ்டமர் நம்ம வில்லா வித்து தரோம். இந்த சாயில் டெஸ்ட்னு எப்படி வரும்னா, இப்போ ஒரு 400 பிளாட் இருக்குன்னா 400 பிளாட்டுக்கு நம்ம போய் சாயில் டெஸ்ட் உடனே பண்ண முடியாது. நம்ம யாரெல்லாம் வீடு கட்டணும்னு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் பைலிங் பண்ணணுமா இல்லை ஃபவுண்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த சிவில் ஒர்க்கோட அந்த ப்ராசஸ்லாம் நடக்குமே தவிர்த்து 10 வருஷம் கழிச்சு வீடு இடிஞ்சு போமா வீடு சாஞ்சு போமா எங்கேருந்தான் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டு வரீங்கன்னே தெரியல. அந்த மாதிரி எதுவுமே சென்னையில் நடக்கிறதில்ல. அப்படியே வீடு கட்டிருந்தாலும் சாயில் டெஸ்ட் இருந்தால் தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க. சாயில் டெஸ்ட் பண்ண பிறகு தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் வரும். பில்டிங் பிளான் அப்ரூவல் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளாட்டு நல்லபடியாக கொடுப்போம். வீடு கட்டி கொடுத்தாலும் சிறப்பாக கொடுப்போம். 10 வருஷம் இல்லைங்க, 100 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் ப்ராப்ஷன். சார், நம்ம சைட்டு பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் 300 ஏக்கர் ப்ளஸ்ல வருதுன்னு சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்தாக்கா நம்மளுக்கு லேண்ட் எல்லாம் போயிடுமா? அக்யூர் பண்ணிடுவாங்களா? அதை நல்ல விஷயத்த நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மறைமல் நகரில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பெருசாக வரப்போகுது. ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் வருது. இந்த ப்ராஜெக்ட் வர்றது மறைமல் நகருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இந்த பிளாட்டு நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கேருந்து தான் கேட்குறதுன்னு தெரிலங்க. ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அங்கே இருக்க மற்ற நிலங்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் தான் கொண்டு வந்து சர்வே பண்ணி அது பெரிய ப்ராசஸே இருக்குது. அதனால் ஒரு ப்ராஜெக்ட் வர்றது அந்த லொக்கேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தான். அதனால் நீங்கள் தவறாகவும் யோசித்து சித்தரித்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பொட்டானிக்கல் கார்டன் மறைமலை நகரில் வரப்போகுது. வந்தால் நம்ம எல்லாம் வளம் பெற்று பெருசாக அந்த அப்ரிசியேஷன் வரப்போகிறோம் தான் என்னோட பதில். ஸோ எஸ் மக்களை, நீங்கள் கிளிப்ஸ் அண்ட் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சரியான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க நம்ம மறைமலை நகரில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ரேஞ்சில் ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி என்னடா ஏரியா எங்கடா இருக்குது அப்படிதான் நினைக்கிறீங்க. ஸோ வாங்க நம்ம மறைமலை நகர் சென்சியா பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ராப்ஷன்லேருந்து ப்ரோ இருக்காங்க, எல்லாத்தையும் இன்டீரியலாக எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ நம்மளை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க ப்ரோ மக்களுக்கு. என் பேர் பிரபாகரன். ஓகே. நான் வந்து ப்ராப்ஷனில் ஏஜிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80+ கிட்ட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 1 lakh கஸ்டமர் கிட்ட நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகே. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் கிளீனாக தான் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம் ப்ரோ, சந்தோஷம் ப்ரோ. ஸோ அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சென்சியா எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து போட வந்திருக்கோம் ப்ரோ. ஸோ சென்சியா இங்கே இந்த நம்ம சைட்டை பற்றி மக்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 152 பிளாட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். உள்ள சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 அம்யூனிட்டி சீட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கஸ்டமருக்கு பிளாக் டாப் ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டி, இண்டிவிஜுவல் பைப் லைன், 3 phase EB லைன், மேல பாத்தீங்கன்னா தெரியும் 3 phase EB லைனே கொடுத்துருக்கோம். ஓகே. வயர் கொடுத்து லாஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்கன்னா அதர் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க ப்ரேயராவே ரெடி பண்ணி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனே போயிட்டு இருக்கு இல்லையா ப்ரோ? அங்க பாருங்க ரைட் சைடு ஒரு வீடு போயிட்டு இருக்கு, இங்கிட்டு பாருங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு வீடு போயிட்டு இருக்கு, பின்னாடி வீடுகள் நிறைய போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு அதெல்லாம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே எல்லாமே வீடுகள் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ இன்னர் ஃபெசிலிட்டி இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. தார் ரோட்ல இருந்து தண்ணிலாம் எப்படி ப்ரோ? கிரவுண்ட் வாட்டர்லாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்லேயே தண்ணி வந்துடும். பரவாயில்ல, 30 ஃபீட் தண்ணி 30 அடி 40 அடியிலே தண்ணி வந்துடும். ஆக்சுவலாக வந்து சைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளாட் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனே போயிட்டாங்க. நம்ம கிட்ட ட்ரஸ்டடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் அப்ரிசியேஷன்ன்றது அதிகமாக இருக்கும். சைட்ல இருந்து எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் நம்ம சைட்டே போட்டிருக்கோம். செம ப்ரோ. ஆமாம், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தேன் ஒரு சைட்டை வந்து
விசிட் பண்ண வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான மக்களுக்கு தெரிஞ்சு போகும். இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பசங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா, பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கு ப்ரோ? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கி விழுற தூரத்துல தான் எல்லாமே ஸ்கூல் இருக்கு, மார்க்கெட் இருக்கு. அதாவது குழந்தைகள் இப்படி தூக்கி அப்படி வச்சுக்கிற மாதிரி. அவ்வளவுதான், அதான் பக்கத்துல தான் இருக்கு. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. மார்க்கெட் பக்கத்துல வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே, எல்லாமே நியர்பை தான். நம்மளுக்கு அத்தியாவசியம். எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் நேம் சொல்லுங்க ப்ரோ மக்களுக்கு. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஜேடி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, SRM காலேஜ் பக்கத்துல இருக்கு. எல்லாமே பக்கம் தான் சார். எட்வர்ட் ஸ்கூல் இருக்கு. ஓகே, ஏன்னா சொல்லிட்டே போனோம்னா நம்ம லிஸ்டே போட்டுறணும். ஆப்வியஸ்லி எக்ஸாக்ட்லி. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம நிற்கிறது ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கணும் இல்லையா ப்ரோ? ஸோ ஜிஎஸ்டினாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாமகன் டு, அதாவது சென்னை டு இங்கே திருச்சி, நீங்கள் மதுரை மெயின் ரோடு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அது ஒரு ஐடி ஹப். ஸோ நீங்கள் மறைமலை நகர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு வந்து SRM யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சைடில் ஃபுல்லாக ஐடி ஹப்பாக இருக்கட்டும். ஸோ உள்ளே வந்தாலே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இல்லையா ப்ரோ? அது இல்லாமல் ஒரு ஐடி ஹப்பில் வேலை பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி தங்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆஃபீஸை. அது இல்லாமல் நீங்கள் ரெண்டுக்கும் விடலாம், அந்த ஒரு இன்கமும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். சரிங்களா? எல்லா பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸிங்கில் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. எல்லா ரகமே இருக்குது. ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இல்லையா? சரிங்க ப்ரோ. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம்? ஒரு 593லேருந்து இருக்குது சார். அப்படியே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்களா? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 593 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்போ ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. பரவாயில்லப்பா. சரிங்க ப்ரோ. இப்போ மக்களுக்கு வந்து உடச்சிடலாம். நம்ம சதுர அடி என்ன விலை கொடுத்துட்ருக்கோம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட அப்ரிசியேஷன்றது நம்ம சைட்டில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதர் சைட்டில் பார்க்கறதுக்கும் நம்ம சைட்டில் பார்க்கறதுக்கும் நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ இருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கிட்ட அப்ரிசியேஷன் நம்மளே பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2450 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். 2450 ரூபாய். 50 ரூபா. சரிங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன ரேட்லேருந்து அப்படியே வந்தோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1999 ப்ளஸ் ஒரு சின்னதாக டெவலப்மெண்ட் காஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2450 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதே சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வரும். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 சதுர அடியிலேருந்து இருக்குது. இந்த வட்டாரத்தில் 2450 கிடைக்கிற தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லையா சார்? இந்த லொகேஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் தேடி பாருங்க. 2450க்கு எந்த ஒரு பிளாட்டுமே கிடையாது. ரீசேல் ப்ராப்பர்ட்டியே கிட்டத்தட்ட 2650 ரூபாய். இங்க நம்மளுக்கு மெயின்லயே 2650 ரூபாய். ஓகே, அப்படியா? நம்ம 2450 நம்ம சைட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து. செம்ம ப்ரோ. அடடா. NRI கஸ்டமர் எப்பவுமே எல்லா வீடியோலும் NRI கஸ்டமர்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய மணியை ரெட்டிப்பு லாபம் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் போட்டிருப்போம். அதில் ஒன்றாவது பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்சியலில் உள்ள பிளாட்ஸ் தான். சரிங்களா? சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா, ஜிஎஸ்டிலேருந்து நியர்பை. சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா போட்டிருந்தோம் ப்ளஸ் டெவலப்பிங் சார்ஜோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1999 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேற என்ன ஒரு லைவ் உங்களுக்கு வெட்னஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவே திரும்பி தொடர்ந்து பார்த்து 3ஆவது வீடியோ எல்லா வீடியோலுமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நான் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கலாம். எவ்வளோ அட்வான்ஸ் தேவைப்படும் ப்ரோ? ஸ்டார்டிங் ஒரு கஸ்டமர் வந்து புக்கிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் நம்ம புக்கிங் அட்வான்ஸ் வாங்குவோம். ஓகே ப்ரோ. கஸ்டமர் சைட் பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா ஃப்ரீ கேப் சர்வீஸே நம்ம பண்ணி தருவோம். சூப்பர் ப்ரோ. 1 lakh அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண கொடுப்பீங்களா? நீங்கள் டோக்கன் பண்ணது மறாதனாலே நான் லீகல் புக்கு கொடுத்துருவேன். சரி, நீங்கள் லீகல் கிளியர் பண்ணிட்ட பின்னால தான் ரெஜிஸ்ட்ரேஷனே ஃபாலோ பண்ணுவீங்க. சூப்பர். சைட் எப்படி இப்போ டிடிசிபி ரேரா போடுதானே? டிடிசிபி ரேரா சார். அப்போ லோன் தாராளமாக அப் டு 90% வரைக்கும் நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. வேற என்ன வேணும் மக்களே? சந்தோஷம் ப்ரோ. ஸோ ப்ராப்ஷனாலே ஆஃபர்னாலே ப்ராப்ஷன் தான் இல்லையா? ஸோ இவ்வளோ டிமாண்டான இடத்துல இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ஆஃபர் என்ன தெளிச்சு விட போறீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைப்பே பிளாட்னாலே ப்ராப்ஷல் தான், ப்ராப்ஷல்னாலே பிளாட் தான். ஓகே. இப்போ ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தான், ப்ராப்ஷல்னாலே ஆஃபர் தான்ன்ற மாதிரி மாறிடுச்சு. ஆமா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்னவா கொடுத்துட்டு இருக்கோம்னா சில்லர் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். 1+ ஃபோன் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஃப்ரீயா பண்ணி தரோம். அது இல்லாமல் கஸ்டமர் லோன்ல போறப்போ லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். ஆமாப்பா. 1+1 ஃப்ரீங்க, பட்டா ஃப்ரீங்க. அது இல்லாமல் நீங்கள் லோனில் போகிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லை ப்ரோ? கஸ்டமருக்கு ஆப்வியஸ்லி ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? ஸோ சந்தோஷம் மக்களே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சொத்து ஃபஸ்ட் டைம் தான் சொத்து வாங்க போகிறோம்ப்பா, ஒரு நல்ல ப்ரொமோட்டர்கிட்ட வாங்கணும், ஒரு நல்ல இடத்துல வளர்ச்சியான இடத்துல வாங்கணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்க ஸ்கூல் காலேஜெலாம் முடித்த பிறகு அவங்களுக்கு கல்யாணத்துக்கோ எதுக்கோ வந்து நல்லா செட் நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிங்க, திரும்பி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்குது. NRI கஸ்டமராக இருக்கீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை அப்படியே வந்து டபுள் ட்ரிபிள் தடவை
ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க நிறையா வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கஸ்டமர் இருக்கீங்கன்னா இங்கே உங்களுடைய உறவினர்கிட்ட சொல்லி விடுங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ கால் மூலமாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கீங்களா ப்ரோ காமிச்சிருவாங்க. அது இல்லாமல் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திசையிலுமே ப்ளாட்ஸ் இருக்கிறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு நல்ல இடமா இருக்குது. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு அமைதியாக இருக்குது. பின்னாடி பாருங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ஏரியா, நல்ல காற்று வருது, நல்ல இடமா இருக்கும். சரிங்களா? வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சார் இப்போ பிளாட் வாங்கினா அடுத்த வருஷமே நல்லா லாபம் வரும்ன்றாங்க. அப்ப நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்க வேண்டியதானே? அப்ப நீங்க எங்களுக்கு தலையில கட்டி ஏமாத்த பாக்குறீங்களா? அதாவது நாங்கள் பிஸ்னஸ் பீப்பிள், எங்களுக்கு அன்றாட பிஸ்னஸ் நடக்கணுன்றது தான் நாங்கள் வியாபாரத்தையுமே நடத்துகிறோம். அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் நீட் ஒவ்வொரு மாதம் வரும். சில பேருக்கு இந்த மாதமே நிலத்தை வாங்கி அடுத்த 6 மாதம் கழிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஒரு நிலத்தை இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்குமே சரி, வாங்குறவங்களுக்கும் சரி. இப்போது உதாரணத்துக்கு ஒரு நகை, இன்றைக்கி நகை வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 11,500 போகுது. ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக 13,000 12,500 இருக்கும். எல்லா நகை கடையும் மூடிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திறந்து விற்றுக்கலான்னு சொல்ல முடியுமா? அன்னன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ணணும். அன்னன்னைக்கு அவங்க அட்மின் காஸ்ட்டு, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வியாபாரமே. இன்றைக்கி ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் ஆகும்னு சொல்கிறதுக்கு காரணம் எக்கனாமிக் க்ரோத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக சொல்கிறோமே தவிர்த்து வச்சு விற்கிறதுக்கு நாங்கள் பழைய அரிசி இன்னும் குடங்களை வச்சு விற்கல தலைவா. அதனால் இன்றைக்கி வியாபாரம் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அந்த நோக்கத்தோட தான் சார். இது எல்லாம் சரி, பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி விளம்பரம் பண்றீங்க. இன்கேஸ் ஏர்போர்ட் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல கொஸ்டின் தான். பரந்தூர் ஏர்போர்ட் வருதுன்னு நான் சொல்லலை, இவர் சொல்லலை. தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் ப்ரொபோசல் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளாட் போட்டிருக்குமே தவிர்த்து நாங்கள் ஏர்போர்ட் வருது நாங்களாக சொல்லலை. கண்டிப்பாக ஏர்போர்ட் வரன்ட்டு மத்திய அரசுமே மாநில அரசுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பரந்தூர் ஏர்போர்ட் ப்ரொபோசல் இருக்குது, அதுக்கு உண்டான ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லாருமே பேப்பரில் டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் பீப்புள் எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. இல்லை ஒரு சைட்டு போட்டால் அப்ரிசியேஷன் வரும் நீங்கள் ஒரு யோகா சொல்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் வந்து அது அப்ரிசியேஷன் கண்டிப்பாக ஆகும்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கேள்வியே ரொம்ப சிறப்பாகவும் காமெடியாகவும் தான் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்ரிசியேஷன் ஆகுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். உங்களுக்கு தெரியலன்னு தான் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், தாம்பரத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 4,000 3,000 போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 20,000 சதுரடி போகுது. தெரியுமா உங்களுக்கு? அது தாம்பரம் தாண்டி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திரும்ப வந்த பிறகு 7,000 7,500 சதுரடி விற்றுட்ருக்காங்க. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, அந்த பொட்டானிக்கா பார்க்கு, செங்கல்பேட் டெவலப்மெண்ட்டு, ரோடு எக்ஸ்டென்ஷனு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால கட்டாயமாக ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் டபுள் ஆகுன்றது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். மறைமலை நகர் சென்சால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 2,000 ஒரு சதுரடி உதாரணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 3-4 வருஷத்தில் கண்டிப்பாக 4,000 டெஃபினட்டாக மாறுங்க. ஸோ மக்களை வந்து பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் சர்வீஸை கொடுத்துருங்க. கண்டிப்பாக செஞ்சிடலாம். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களை. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.